பெருமாள் சேட்டு தாத்தாவுடைய பேரன்கள் பேத்திகள் முன்னாடி ரொம்ப கேவலமாக நாடார் சமுதாயத்தை பற்றி பணையேறும் தொழிலாளர்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. அந்த குழந்தைய அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறான். நீ வந்து ஒரு போலீஸ் அதிகாரினா உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் நீ வந்து என்ன பண்ற, நீ பெண் குழந்தை என்று பாராமல் தவறுதலாக பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அந்த குழந்தை என்ன குற்றம் செஞ்சிச்சு? அப்புறம் இந்த துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கு அவருக்கு யார் உத்தரவு கொடுத்தாங்க? இப்போ இது வந்து சாத்தாங்குளம் சம்பவம் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பெரும்பத்து கிராமத்தில் சாதிய பயங்கரவாதிகள் கஞ்சா போதையில் ஊருக்குள்ள புகுந்து சாதி வெறியோடு கண்ணில் கிடைச்சவங்கள வெட்டின நிகழ்வுகள் 1.5 மாசம் முன்னாடி நடந்துச்சு. பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அப்படின்னு நீங்க பார்த்தா ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மாநில மரமாக எப்படி பணமரம் வர முடியும்? இதை நீங்க சிந்திச்சாலே தெரியும். பணமரமா இருக்கட்டும், பனை தொழில் செய்வர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே யாரு? இன்ஸ்பெக்டருடைய காரை இவர் எப்படி எடுத்து வந்தாரு? இன்ஸ்பெக்டர் அனுமதி இல்லாம இவர் எப்படி துப்பாக்கி பிரயோகம் பண்ணாரு? முழுக்க முழுக்க தவறுகளை செய்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு தெரியுது. அப்ப அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுக்கு விசாரணைக்கு இப்ப யார் வருவா? நீங்களே வந்து முதல்ல என்ன சொல்றீங்க? பொய்யுங்கிறீங்க. மக்கள் போராடினதுக்கு அப்புறம் தான் பேர் போடுறீங்க. மக்கள் போராடினதுக்கு அப்புறம் தான் சஸ்பெண்ட் பண்றீங்க. மக்கள் போராடினதுக்கு அப்புறம் தான் நீங்க வேலையை விட்டு நீக்குவீங்க. அப்ப எல்லாத்துக்குமே மக்கள் போராட்டம்னா நீதிமன்றமோ காவல்துறையோ எதுக்கு இருக்கு? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டீன்மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசும். வணக்கம்ண்ண. தென்காசி ஆலங்குளம் பகுதியை சேர்ந்த பனையேறி சேட்டு தாத்தா அவர்களுடைய பையன் மணிகண்டனை காவலர் இசக்கி ராஜா அவர்கள் சுட்டுட்டாரு. இந்த சேட்டு தாத்தாவுக்கும் காவலர் இசக்கி ராஜாவுக்கும் என்ன பிரச்சனை? யார் இந்த இசக்கி ராஜா? இசக்கி ராஜா என்பவர் தென் மாவட்டங்களில் எஸ்ஐயா வேலை செய்யக்கூடிய ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர். அவர் வந்து அவரோட தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கம் படம் மாதிரி எல்லாம் சாமி சூர்யா மாதிரி ரீல்ஸ் போட்டுட்ருப்பார். அவர் வந்து காவல் நிலையத்துடைய வேலைகளை பார்க்குறாரா இல்லையா அது தெரியாது. ஆனால் சமூக வலைதளங்களில் குறிப்பாக இன்ஸ்டா போன்றதில் வந்து நான் வந்து பெரிய ஒரு ஹீரோ மாதிரி அவரை காட்டிக்கிறதுக்காக ரீல்ஸ் போடுறது, பதிவுகள் போடுறது, ஃபோட்டோ எடுத்து போடுறது, இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் நீங்கள் சொன்ன காவலர் இசக்கி ராஜா அவர்கள். அவங்களுக்கும் பெருமாள் சேட்டு தாத்தாவுக்கும் அவங்க பையன் மணிகண்டனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவர்களுக்கு வந்து இறக்கி 2 பேர் கல் குடிச்சிருந்ததாகவும் அதை வந்து நம்ம பெருமாள் சேட்டு தாத்தா வந்து விற்பனை செஞ்சதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிது. அதன் அடிப்படையில் பெருமாள் சேட்டு தாத்தாவோட பையன் மணிகண்டன் அவர்களே வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து மேலே கல்லுகள் கட்டியிருக்கான்னு சொல்லி ஏறி இறங்க சொல்லி பார்த்துருக்காங்க. அப்போது இவர் வந்து சாதி பேரை சொல்லி அநாகரிகமாக பேசியிருக்கிறாரு. அது இல்லாமல் பாம்பேலேருந்து வந்திருக்கக்கூடிய பெருமாள் சேட்டு தாத்தாவுடைய பேரன்கள் பேத்திகள் முன்னாடி ரொம்ப கேவலமாக நாடார் சமுதாயத்தை பற்றி பணையேறும் தொழிலாளர்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. இதில் வந்து இப்போ அந்த வயதான பெரியவர் என்று பார்க்காமல் அவரை அடிக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணியிருக்காரு. அப்போது கைகலப்பு. இசக்கி ராஜா என்ன பண்ணுறாரு? துப்பாக்கியில் சுடுறாரு. 4 குண்டுகள் வந்து துப்பாக்கியில் வெளியே போயிருக்கு. அதுவும் அந்த மணிகண்டனை நோக்கி 2 கால்லையும் சுட்டிருக்காரு. ஒன்று 2வது அந்த பொட்டை பிள்ளையையும் குழந்தையையும் சுடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அது குறி தவறிடுச்சு அப்படிங்கிறது அங்கேருந்து சொல்லக்கூடிய தகவல்கள். இதில் வந்து போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் படிக்க போனோம், அப்போ அவங்க வந்து எங்களை தாக்கிட்டு ஓட பார்த்தாங்க, அதனால் நாங்கள் வந்து துப்பாக்கியில் சுட்டுட்டோம் அப்படின்றாங்க. இது வந்து முழுக்க ஒரு ஏமாற்று செய்தி. போலீஸ் தரப்பு தங்களுடைய போலீஸ்காரர்களை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரி பொய்யான தகவல்களை முதல்ல வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பகுதி மக்கள் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இது எப்படி அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, முதல்ல
கல் இறக்கி விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல இந்த சட்ட ஒழுங்கு எஸ்ஐ அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அப்படியே போயிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், யூனிஃபார்மில் போயிருக்கணும். அவர் கூட 3 காவலர்கள் போயிருக்காங்க, அவங்களும் யாரும் யூனிஃபார்மில் போகல, எல்லாம் அன்யூனிஃபார்மில் போகிறாங்க. சட்ட ஒழுங்கு காவலர்களுக்கும் கல் விற்பனை அது சம்மந்தப்பட்ட காவலர்களுக்கு அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. கலால் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. கலால் போலீஸ் தான் அதை விசாரிக்கணும். அப்படியே இது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தான் போகணும். இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் ஜீப்பில் போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது தமிழ்நாடு முழுவதும். ஆனால் இசைக்கு ராஜா இன்ஸ்பெக்டர் வந்த ஜீப் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது எப்படி எடுத்துகிட்டு வந்தாருக்குது ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது, யூனிஃபார்ம் அணியாமல் வந்திருக்காரு, அது ரெண்டாவது கேள்வி. எஸ்ஐக்கு எப்படி துப்பாக்கி கொடுத்தாங்க? எஸ்ஐ வந்து ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிக்க போகும்போது ஒரு டீம் போகிறாங்கன்னா அப்போ கொடுப்பாங்க. சாதாரண ஒரு எஸ்ஐ அவர்கிட்ட எப்படி துப்பாக்கி போச்சு? 3. அப்புறம் இந்த துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கு அவருக்கு யார் உத்தரவு கொடுத்தாங்க? இப்போ இது வந்து சாத்தாங்குளம் சம்பவம் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பெரும்பத்து கிராமத்தில் சாதிய பயங்கரவாதிகள் கஞ்சா போதையில் ஊருக்குள்ள புகுந்து சாதி வெறியோடு கண்ணில் கடிச்சவங்களாம் வெட்டின நிகழ்வுகள் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு வடநாட்டு இளைஞர் அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி படுகொலை செய்யப்படுகிறாரு. 4 பேர் உயிருக்கு ஆபத்தான சூழலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சென்னை நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் நடந்துச்சு. அப்போ அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் என்ன மனப்பான்மையில் இருந்தாங்க? அவர்கள் வந்து ஒரு சாதி வெறியர்கள், சாதிய பயங்கரவாதிகள். ஊருக்குள்ள போனால் இந்த ஊருக்குள்ள நம்ம ஜாதிக்காரங்க யாரும் கிடையாது, கண்ணில் கிடைக்கிறவங்களாம் பார்த்து வெட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் வெட்டி படுகொலை செஞ்ச முயற்சி பண்ணாங்க. அதே பார்முலாவை தான் இசைக்கு ராஜா பண்ணியிருக்கார். இசைக்கு ராஜா பண்ணது இல்லாமல் இந்த குற்றத்துக்கு இவர் வந்து துப்பாக்கியை முதல்ல வந்து சுற்றிருந்து அவர் தப்பியே ஓடுறாருன்னு வச்சுக்கிடுவோம். காலில் சுட்டினா அதுக்கப்புறம் அவரால் ஓட முடியுமா? ஓட முடியாது. பொட்ட பிள்ளைங்க இருக்கு, அந்த பொட்ட பிள்ளைகளை நோக்கி இவர் சுட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 2 காலையும் எப்படி சுடுறாரு? முதல்ல உண்மையாகவே இவரை தாக்கிட்டு ஓடுற மாதிரி தான் இவர் வானத்தை நோக்கி தான் சுட்டிருக்கணும். வானத்தை நோக்கி ஏன் இவர் சுடல? முழுக்க மனித உரிமை மீறல், சாதிய வெறியோடு அவருடைய பதிவுகள்லாம் பாருங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் இருக்குது. சாதி வெறியோடு இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் சாதி கயிறை கட்டக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சாங்க. அதாவது நாடாருக்கு ஒரு கலரு, தேவர் சமுதாயத்துக்கு ஒரு கலரு, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு கலரு, இப்படி வந்து அங்கே வந்து இருந்துச்சு. மாணவர்கள் மத்தியில் சாதி ரீதியான மோதல் வர மாதிரி பார்த்துச்சு. சின்ன இடத்துல பிரச்சனைகள் நடந்துச்சு. அப்போ சாதி கயிறுகளை பயன்படுத்தக்கூடாது, மாணவர்கள் தடை விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த இசைக்கு ராஜா என்பவர் அவர் சார்ந்த சாதி கயிறை கையில் கட்டியிருக்காரு. அப்போ மாணவர்களுக்கு சாதி கயிறு கட்டுறதுக்கு தடை. அரசு வேலை செய்யக்கூடிய நபர் அவர் சாதி வெறியோடு சாதி கயிறை கட்டியிருக்காரு. அப்போ இது எப்படி? அப்போ அவர் உண்மையாகவே மன ரீதியாக ஒரு மனநோயாளி போல செயல்படக்கூடிய ஆளாக இருந்திருக்கு. அவருக்குள்ள சாதிய வன்மம், சாதி ரீதியான அந்த என்ன சொல்றது, அந்த ரீல்ஸ் மோகம், இந்த மாதிரி இப்போ கொலைகாரங்களாம் வந்து கொலை பண்ணிட்டு அவர் வாழ்க்கை இவர் வாழ்க்கைன்னு கத்திட்டு போன ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இவர் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரியாக இருக்கவில்லை. அவர் வந்து ரீல்ஸ் பார்க்கக்கூடிய, ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு சாதியவாதி மாதிரியான வேலைகளை இவர் செஞ்சிருக்காரு. இதுதான் இப்போ பெருமாள் சேட்டு தாத்தாவுக்கு வயசு 80. அவரு தனக்கு நேரம் கிடைக்கிற போது 11 இறக்கி குடிக்கிறாரு, அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ அவருக்கு உதவியாக அவரது மகன் மணிகண்டன் 32 வயசு என்பவர் போறாரு வராரு, அவ்வளவுதான். நடந்த சம்பவம் என்ன? நான் சாதி ரீதியாக கெட்ட வார்த்தை போட்டு தாத்தாவை சொல்லும் போது பேரன் பாத்திகள் மும்பையிலிருந்து வரக்கூடிய பேரன் பாத்திகள் எதுக்கு வந்து வயசான பெரியவர்களை நீங்க இப்படி திட்டுறீங்கன்னு கேட்கறதான். அவர் தான் அந்த குழந்தைகள் என்று பார்க்காம அந்த குழந்தைகளை வந்து இவர் சாதி பேரை சொல்லி திட்டிருக்காரு. இது அந்த குழந்தைகளே பேட்டி கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டியே அந்த பெண் குழந்தை தான். ஒரு இதோட பெரிய அபன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைய வந்து இவன் வந்து சாதி ரீதியாக திட்டிருக்கான், கெட்ட வார்த்தை போட்டு திட்டிருக்கான். முதல்ல இவனை வந்து போக்சோ சட்டத்தில் கைது செய்யணும். குழந்தைகளுக்கு முன்னாடி துப்பாக்கி பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது.
அது அவனுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல, அதை அவன் செஞ்சிருக்கான். அதுக்கு ஒரு வழக்கு போடணும். காவல்துறை தன்னுடைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர்களை காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல அவர் துப்பாக்கி எடுத்துட்டு வரதுக்கு காரணம் இன்ஸ்பெக்டர் பதவி நீக்கம் செய்யணும். இன்ஸ்பெக்டர் இது வரைக்கும் பதவி நீக்கம் செய்யப்படலை. இவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருந்து எப்படி ஜீப்பை எடுத்துட்டு இவர் போனாரு? இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. இதை தாண்டி ஒரு குற்றவாளி தப்பிச்சு போகும்போது தான், தன்னை தாக்கி விட்டுட்டு தப்பிச்சு போகும்போது தான் என்ன பண்ணணும்? துப்பாக்கி சுடலாம். அந்த 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 குற்றவாளிகள்ன்றது கூட துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு குற்றவாளி கிடையாது. அதுதான் உண்மையாகவே அவங்க குற்றவாளியாக இருந்தாலும் கூட இவன் என்ன பண்ணிருக்கணும்? காலில் ஒரு காலில் சுட்டா அவரால் ஓட முடியுமா? எதுக்கு 2 காலிலையும் சுடுறான்? அப்ப இவன் 2 காலில் சுடுறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? அப்ப முழுக்க முழுக்க சாதிய வன்மத்தோடு சாதிய பயங்கரவாதிகள் பெரும்பத்து கிராமத்தில் உள்ள போது எப்படி வெட்டி படுகொலை செஞ்சாங்களோ அதே மாதிரியான மனநிலையில் இந்த இசக்கி ராஜா இருக்கிற. இது ஒட்டுமொத்த தமிழக காவல்துறைக்கும் தலைக்குனிவு. இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு திராவிட மாடல் ஆட்சி தான் காரணமா இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் எங்கேயும் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறத தான் இந்த இடத்த நம்ம பார்க்கிறோம். இல்லை, அந்த சம்பவம் நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகில இந்திய காமராஜர் நாடார் சங்கம், இசக்கி இவங்க மன்னிச்சிருங்க, இவங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் எல்லாருமே நீங்கள் இருந்திருக்கிறீங்க அங்கே. அங்க ஏதோ பேச முடிஞ்சதா அந்த சம்பவத்தில்? இல்ல, சம்பவம் நடக்கும் போதெல்லாம் அவங்க வெளிநாச்சாரும் கூட இருந்திருக்காங்க இல்லையா? இல்லைங்கம்மா, அந்த சம்பவம் நடக்கும் போது கூட யாரும் கிடையாது. அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதாவது அந்த 2 ஒரு பெண் குழந்தை, அவங்க தம்பி, அவங்க அப்பா, சம்பந்தப்பட்ட நம்ம மணிகண்டன், அவங்க அப்பா தாத்தா சேட்டு தாத்தா அவர்கள், இவங்க தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போராட்ட களம் நாம் தமிழர் முன்னெடுத்தாங்க. பல்வேறு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உணர்வு ரீதியாக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு. நைட்டு 12 மணி வரைக்கும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் போராடுறாங்க. அதை எதிர்க்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, எஃப்ஐஆர் போடப்படும். இன்னைக்கு வந்து அவருடைய பணி வந்து நீக்கம் செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது சஸ்பெண்ட் தான் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் பணி நீக்கம் செய்யப்படுதுன்னு சொல்ல. முதல்ல இந்த வழக்கு வந்து காவல்துறை வந்து என்ன பண்ணும்? ஜெயராக்ஸ் போலீஸ் கேஸ்ல என்ன நடந்துச்சு? அவங்களே விசாரிச்சா நீதி கிடைக்காது. அப்போ சிபிசிஐடிக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணும். சிபிஐக்கு மாற்றினாதான் இசக்கி ராஜா போன்ற ரீல்ஸ் போடும் மனநோயாளிகள், சாதிய பயங்கரவாதிகள் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒழித்து கட்டப்படுவார்கள். இவர் தான் அப்படி இருக்காருன்னா இவருடைய இன்ஸ்பெக்டரும் என்ன பண்றாரு? அவரும் ரீல்ஸ் போடுற அவ்வளவுதான் இருக்காங்க. காவல்துறைக்கு டெய்லியும் எத்தனை கம்ப்ளைண்ட் புகார் மனு வருது, அதை சரி செய்யறதுக்கான நேரமே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் எப்படி ரீல்ஸ் போடுறதுக்கு நேரம் கிடைக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு புரியுதுல உங்களுக்கு? அதாவது சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே ரீல்ஸ் மோகத்துக்கு அடிமையாகிறதும், சாதிய கயிறுகளை கையில் கட்டி கொண்டு நான் ஒரு சாதி தான் காமிக்கிறதுங்கிறதெல்லாம் எந்த வகையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு காவல்துறை இசக்கி ராஜாவை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், பதவியை நீக்க செய்ய வேண்டும். சிபிஐ விசாரிச்சாதான் உண்மையான குற்றவாளிகள் இவங்க 3 பேர் மட்டும் கிடையாது. காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்ட அனைவரும் இதில் குற்றவாளி தான். ஏன்னா இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத துறையில போய் மூக்க நுழைச்சிருக்காங்க. அது இந்த தேர்தல் காலகட்டத்தில் எவ்வளவு வேலைகள் இருக்கும், சட்ட ஒழுங்கு எஸ்ஐ சட்ட ஒழுங்கு பண்ண எவ்வளவு வேலைகள் இருக்கும். அதை எதுவுமே இவங்க செய்யாம இவர்கள் வந்து சாதிய வன்மத்தோடு இந்த மாதிரி செய்யறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் மக்கள் தண்ணீழிச்சே போராடுறாங்க. இந்த போராட்டம் இதோட நிற்காது. ஏன்னா ஏற்கனவே பெரும்பத்து கிராமத்தில் இதே மாதிரி சாதிய பயங்கரவாதிகள் படுகொலை செஞ்ச நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதே சாதிய பயங்கரவாதிகள் ஒருவராக தான் இந்த இசக்கி ராஜாவை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மணிகண்டனுடைய சகோதரியும் அங்க இருந்திருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, பெண்மணின்னு கூட பரமா அவங்களையும் ஏதோ. ஆமா, மணிகண்டனுடைய அண்ணன் மகள் அந்த குழந்தைய அவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறான். நீ வந்து ஒரு போலீஸ் அதிகாரினா உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் நீ வந்து என்ன பண்ற, நீ பெண் குழந்தை என்று பாராமல் தவறுதலாக பேசுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அந்த குழந்தை என்ன குற்றம் செஞ்சிச்சு? இந்திய அரசு உணவின் ஒரு பகுதி கல்லுன்னு சொல்லி கல் ஏறுறவங்களுக்கெல்லாம் தனியா ஒரு ஆதார் கார்டு கொடுத்து அந்த தொழிலை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடையை நீக்க வேண்டும் சொல்லி பல்வேறு தரப்பினர்கள் போராடிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது
அந்த பனை தொழிலை செய்பவர்களை கேவலப்படுத்தும் விதமாக, அவமானப்படுத்தும் விதமாக, கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்கள் இந்த தொழிலை விட்டு செல்ல வேண்டும் என்பது என்கின்ற வகையில் ஒரு பாரம்பரிய தொழில், புராதன தொழில், அந்த தொழிலை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சாதிய வெறியர்கள் அரசு ஊழியர்களாக காவல்துறையிலும் ஊடுருவி இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள் என்றால் இந்த தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்குதுன்னு நீங்க பார்க்கணும். இல்லைண்ணா, இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இதுக்கெல்லாம் வந்து திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி. இப்போ இது பண்ணியிருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம இதில் எப்படி பேச முடியும்? ஒரு சிலர் பண்ணுற தவறுனால ஒட்டுமொத்த துறையையும் நம்ம பேச முடியாது. அதே நேரம் இதுக்கு திமுக அரசு தான் காரணம்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதாவதுங்கம்மா, இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறக்கூடிய காவலர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்காங்க. அதாவது தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு எஸ்ஐ, தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் வந்து ரீல்ஸ் போடுறது உயரதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க சாதி ரீதியான கயிறுகளை கட்டி கொண்டு காவல் நிலையத்துக்கு வர்றது தெரியுமா தெரியாதா? இவர்கள் வந்து இவங்க கிட்ட வரக்கூடிய வழக்குகளை சாதி ரீதியாக அணுகுகிறார்களா இல்லையா என்பது உயரதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயம் தெரியும். அப்போ அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற மோசமான சம்பவங்கள் நடந்திருக்காதுல்ல. அவங்க இந்த மாதிரி நடந்ததை கண்டு போயினா பொது தளத்தில் சமூக தளங்களில் நம்மளே மாதிரி ஆளுங்களுக்கே தெரியுதுங்கும் போது காவல்துறை அவங்க டிபார்ட்மெண்ட் போதாடுறதுக்கு அவங்க தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பதற்கு இவங்க இந்த மாதிரி சாதி ரீதியான கைதுகள் பயன்படுத்துகிறார்கள், சாதி ரீதியான ரீல்ஸ்களை போடுகிறார்கள் என்பது தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இவர்கள் செய்வதை ஊக்கப்படுத்துவது போல செயல்பட்டதுனால இந்த நிலைமை. இதே ஒரு கட்டுக்கோப்பான அரசாக இருந்திருந்தால் இவர்கள் முதல்ல ரீல்ஸ் போடும்போதே ரீல்ஸ் போட்டவங்களை சஸ்பெண்ட் பண்ணி இருந்தா, இல்ல ஒரு வார்னிங் கொடுத்திருந்தா இவங்க இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. இப்ப அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ரீல்ஸ் போடுற ஆட்கள், விளம்பர பிரியர்கள், இந்த மாதிரியான அதிகாரிகள் கிடையாது. சாதி கயிறை கட்டிட்டு வரக்கூடிய அதிகாரிகள் இருந்துக்கிறார். இன்னைக்கு இது பிரச்சனையாகும் போது தானே இந்த மாதிரியான சாதி வெறியர்கள் இப்படிதான் செயல்படுறாங்கன்றது நம்ம சொல்றோம். ஆனால் இப்போ இந்த பனையறிஞர் அந்த ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க இல்லைங்களா? இந்த தொழில் வந்து இது அவங்களுடைய குலத்தொழிலா இல்லை ஜாதியின் அடிப்படையில் செய்கிறாங்களா? இந்த தொழிலை ஏன் இந்த மாதிரி ஒரு ஜாதி பேரை வச்சு அவங்கள அநாகரிகமாக பேசுகிற அளவுக்கு? அதாவது பனை தொழிலை செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா ஜாதிகாரும் தான் பண்ணுறாங்க. அதில் அதிகமாக நாடார்கள் பெயர் சொல்லப்படுகிறது. நாடார்களுக்கு குலத்தொழில் வந்து பணமரம் ஏறுற தொழில் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழர்கள், தமிழ் சமுதாயங்கள் அனைவருமே பணமரையறையை தொழில் பண்ணியிருக்காங்க. அதாவது கல்லர் ஏறி இருக்காங்க, மறவர் ஏறி இருக்காங்க, வன்னியர் ஏறி இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் ஏறி இருக்காங்க, கவுண்டர் சமுதாயம் ஏறி இருக்குது, இந்த மாதிரி கோணார் சமுதாயம் ஏறி இருக்கு. இப்படி பல்வேறு சாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சாதிகள் எல்லாமே பனைமரம் ஏறி பனையின் மூலம் வரக்கூடிய தொழிலை செய்திருக்கிறார்கள். ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட சாதியிற்கு சொந்தமான சாதியாக மாற்றப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் பனைமரம் சொந்தம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு அரசுடைய மாநில மரமாக எப்படி பனைமரம் கொண்டு வர முடியும்? அது ஒரு சாதி மரம், அது ஒரு சாதிக்கு தான் சொந்தம். அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அப்படின்னு நீங்க பார்த்தா ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மாநில மரமாக எப்படி பனைமரம் வர முடியும்? இதை நீங்க சிந்திச்சாலே தெரியும். பனைமரமா இருக்கட்டும், பனை தொழில் செய்வதாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே யாரு? எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் செஞ்சதுதான். நீங்க சொல்றீங்களே நம்ம தமிழ்நாட்டுல அதுக்கு தடை இருக்கு, கல் விற்பனைக்கு தடை இருக்கு. கல் விற்பனைக்கு தடை அல்ல, கல் விற்பனைக்கு தான் தடை இருக்கு. கல்லை இறக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ கோயிலை வச்சு கும்பிடுறதுக்கோ எந்த வித தடையும் கிடையாது. அது வந்து சும்மா அப்படி பொய்யான தகவல்களை பரப்பி வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில், அவருடைய கடைசி காலத்தில் யாரோ சில டாஸ்மார்க் தனி மதுபான கடைகளை வைத்திருக்கிறவர்கள் தவறுதலாக உருவாக்கிய ஒரு ஜீவோ, அவ்வளவுதான். அந்த ஜீவோவை நீக்கினா என்ன போகுது? கல் தடைங்கிறதெல்லாம் கிடையாது. கல்லுக்கு தடைங்கிறது கிடையாது. கல் விற்பனைக்கு தடை. கல்லை இறக்கி பணத்துக்கு விற்கக்கூடாது. விற்றால் அதில் பணம் கிடைக்கிறதுக்காக அந்த போதை மாத்திரை எதை போட்டுறாங்க, அதை போட்டுருவாங்க, இதை போட்டுருவாங்கன்னு சொல்லி சும்மா பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடிக்கு ஒன்றுமே கிடையாது. இவர்கள் கொடுக்க விற்பனை செய்து இவர்களுக்கு மிகப்பெரிய பயன் கொடுக்கக்கூடிய டாஸ்மார்க் கெமிக்கல் மதுபானத்தில் ஏற்படும் கெடுதல்கள் எவ்வளவு உங்களுக்கு தெரியும். திமுக இருக்கக்கூடிய எம்பியே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க.
எங்க ஆட்சியில தான் அதிகம் இள விதவைகள், தமிழ்நாட்டில் தான் அதிக இள விதவைகள் உருவாக்குறான்னு சொல்லி யார் சொல்றா? திமுகவுடைய எம்பி தான் சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை கள்ளு குடித்தா வராது. கள்ளு குடித்தா உடம்புக்கு நல்லது. கள்ளு கொடுத்தால் கள்ளு பல நோய்களுக்கு மாமருந்து. கள்ளு சார்ந்த விஷயங்களை பத்தி தனியாக ஒரு பெரிய புஸ்தகமே இருக்குது. கல்லுடைய மருத்துவ குணங்கள் என்ன, அது எந்தெந்த நோய்களெல்லாம் சரிப்படுத்தும், குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பல நோய்களை கல் குணப்படுத்தும். அப்புறம் நிறைய கல்லை பற்றி பேசுனா அது தனியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். சொல்லுங்க. அது வந்து ஒரு மாமருந்து கல், தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு மாமருந்து கல். சொல்லுங்க. இப்போ ஏற்கனவே நீங்க சீமான் அவர்கள் கூட சேர்ந்து கல்லிறக்கும் போராட்டத்துல கலந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. உங்களுக்கும் எர்ணாவூர் நாராயணன் அவர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை நடந்து இல்லையா? அது என்ன பிரச்சனை? இப்ப அது எந்த லெவல்ல இருக்கு? அதாவது கல் இறக்கிறதுக்காக போராடிய ஒரு தலைவர் எர்ணாவூர் நாராயணன். இன்னைக்கு அவர் வாரிய தலைவராக இருந்துக்கிட்டு அரசு கிட்ட போய் எந்த முறையீடும் பண்ணல, எதுவும் செய்யல. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் கல் இறக்க வேண்டும், கல் தடையை நீக்க வேண்டும் போராடும் போது நாங்களாம் கூட இருக்கும்போது அவர் வந்து சீமான் அரசியல் செய்கிறான்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்காரு. அப்போ கல்லுக்காக போராடிய நீங்கள் கல்லுக்கு எதிராக பேசுவது தவறு அப்படின்னு சொல்லி நான் சொன்னது காரணமாக அவர் வந்து அவருடைய ஏவல் படையை எங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்பி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் வழக்கு வந்து எல்லாம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும். நிச்சயமா அவர்கள் செய்த தண்டனை அனுபவித்து தீர்வார்கள். சட்டப்படி நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் போராடுவோம். சரி. இப்போ நேற்று நடந்த இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை பண்ணி? முதல்ல வந்து இசைக்கு ராஜாவை பதவி நீக்கம் செய்யணும். இந்த வழக்கை வந்து சிபிஐட்ட ஒப்படைக்கணும். 32 வயது இளைஞரை வந்து இந்த தொழிலை செய்யக்கூடாது, இந்த தொழில் செய்பவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து எதிராக இருப்போம்னு சொல்லி காவல்துறை சேர்ந்தவர்கள் இந்த தவறை செய்ததுனால 10 கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கணும். மணிகண்டன் அவர் சார்ந்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். இதை செய்து தரும் பட்சத்தில் நாங்கள் வந்து அரசு மதிப்போம். அப்படி இல்லை என்றால் இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம். இந்த தவறு செய்த இசைக்கு ராஜாவுடைய சொத்தை வந்து என்ன பண்ணணும்? பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கணும். அப்போதுதான் இதே போன்ற மனநோயாளி காவல்துறை உதவி ஆய்வாளர்கள், சாதி வெறி பிடித்த காவல்துறை சேர்ந்தவர்கள், சாதி வெறி பயங்கரவாதிகள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்? இதே மாதிரி நிகழ்வுகள் தொடரும். மணிகண்டன் போன்ற அப்பாவி இளைஞர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாவார்கள். மணிகண்டனை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அவர் மேல இதுவரைக்கும் காவல்துறையில ஒரு சின்ன தவறு செய்தாருன்னு ஒரு எஃப்ஐஆரும் கிடையாது, ஒரு சிஎஸ்ஆரும் கிடையாது. ஏதோ தீவிரவாதிகளை சுடுற மாதிரி ஒரு காலில் சுட்டிருந்தா கூட லாஜிக் இருக்கு. 2 காலில் சுடுறாங்கன்றனா அவனுக்கு எந்த அளவுக்கு சாதி வெறி இருக்குன்னு பாருங்க. இதே ஒரு கஞ்சா விற்கிறவனை இவங்க சுட்டிருப்பாருங்களா? இல்லை கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை விற்று திமுக பெரிய பெரிய பொறுப்பு இருக்கவங்களை இன்னைக்கு சுட்டிருக்காங்களா? இல்லை மணல் கடத்தி பல ஆயிரம் கோடிகளை அடித்து வைத்திருக்கிற அமைச்சர்களுடைய பினாமிகளை இன்னைக்கு சுட்டிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அப்பாவிகள், ஏழைகள், கஷ்டப்பட்டவங்க தங்களுடைய பாரம்பரிய தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த தொழிலை செய்து வருவர்களை அச்சுறுத்தல் படுத்துவதாக இது நடந்திருக்கு. இது இப்போ 15 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. பனை தொழிலாளர்களை கொண்டு போய் என்ன பண்றான்? அம்மனமா திருச்சியில ஒரு ஸ்டேஷன்ல வைக்கிறான். அதுக்கு காரணம் இதே மாதிரி சாதி வெறி தான். இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குது. சாதி வெறிங்கிறத தாண்டி இந்த தொழிலை செய்பவர்கள் ஏதோ தீண்டத்தகாதவர்கள் என்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் உருவாக்குறாங்க. இப்போ அவங்க ஏன் இந்த ஒரு தொழிலும் குறி வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க? இந்த தொழில் வந்து நாளைக்கு கல் தடை நீக்கம் சரியாயிடுச்சுன்னா டாஸ்மாக் மதுபான வியாபாரம் குறைஞ்சிடும், அரசுக்கு வரக்கூடிய வருமானம் குறைஞ்சிடும். குறிப்பா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய கையூட்டு பணம் குறைந்து விடும். தமிழ்நாடு அரசுக்கு அதிக அளவில் கையூட்டு கொடுக்கிறது யாரு? டாஸ்மாக் மதுபானத்துக்கு டாஸ்மாக் மதுபான கம்பெனிக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய மதுபான தொழிலதிபர்கள். அப்போ இந்த தொழில் வந்து ஏழை நடுத்தர மக்கள் வந்து கல்லை குடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து சாராய கடைக்கு இந்த கெமிக்கல் மதுபானத்தை குடிக்க மாட்டாங்க. அவங்களாம் உடம்பு ஹெல்த்தியாகி நல்லா ஆரோக்கியமாயிருவாங்க. அப்படிங்கிற கார்பரேட்
கைக்கூலிகளாக இன்றைய அரசுக்கு வேலை செய்யக்கூடிய மக்கள் சேவகர்களாக இருக்க வேண்டிய இது போன்ற காவல்துறை அதிகாரிகளும் தவறு செய்கிறார்கள். அவர்களுடைய தவறை சரி செய்யும் விதமாக தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு உடனே மாற்ற வேண்டும். உடனடியாக நிவாரணத் தொகையாக 10 கோடி ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த நாடார் சமுதாய கோரிக்கை மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய கோரிக்கையும். இப்போ நீங்க இது சட்ட ரீதியா தானே அணுக முடியும். உடனே நீங்க நிவாரணம் வழங்கணும். நீங்க இடைக்கால பணி நீக்க தானே அவரை செய்வாங்க. அந்த படிப்படியான விஷயம் அதாவது தப்பு செய்தது நிரூபணமாகி விட்டதா இல்லையா? ஒரு காவல்துறை அதிகாரி துப்பாக்கியை வானத்தை நோக்கி ஏன் சுடல? ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு குற்றவாளி போல எப்படி ஒரு காலில் சுட்டு எதுக்கு 2 காலில் சுட்டாரு? அதுவும் 3 அடி தூரத்துல ஒரு பெண் குழந்தை என்று பார்க்காமல் அசிங்கமா திட்டி அந்த குழந்தையை நோக்கி துப்பாக்கியில் எப்படி சுட்டாரு? எப்படி 4 குண்டு அவரை பிரயோகப்படுத்தினாரு? துப்பாக்கி எடுத்து வரதுக்கு அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? யார் கொடுத்தா? அப்ப இவங்க பண்றது எல்லாமே தவறு. இன்ஸ்பெக்டருடைய காரை இவர் எப்படி எடுத்து வந்தாரு? இன்ஸ்பெக்டர் அனுமதி இல்லாம இவர் எப்படி துப்பாக்கி பிரயோகம் பண்ணாரு? முழுக்க தவறுகளை செய்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு தெரியுது. அப்ப அதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுக்கு விசாரணைக்கு இப்ப யார் வருவா? நீங்களே முதல்ல என்ன சொல்றீங்க? பொய்ங்கிறீங்க. மக்கள் போராடினதுக்கு அப்புறம் தான் பேர் போடுறீங்க. மக்கள் போராடினதுக்கு அப்புறம் தான் சஸ்பெண்ட் பண்றீங்க. மக்கள் போராடினதுக்கு அப்புறம் தான் நீங்க வேலையை விட்டு நீக்கிறீங்க. அப்ப எல்லாத்துக்குமே மக்கள் போராட்டம்னா நீதிமன்றமோ காவல்துறையோ எதுக்கு இருக்கு? சொல்ற புரிதா இல்லையா உங்களுக்கு? தவறு செய்தது 100% உண்மை. இது யாராவது மறுக்க முடியுமா? காவல்துறையில நல்ல அதிகாரிகள் இருக்காங்களா? அவங்ககிட்ட நாங்க வைக்கக்கூடிய வாதங்களை எடுத்து சொல்லுங்க. நாங்க சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்க உங்க விருப்பத்துக்கு இதா நாங்க பொறுமையா பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஒரு இளைஞர் அவர் குடும்பமே நடுத்தர நிற்கிற அளவுக்கு 2 கால்களிலும் துப்பாக்கியால் சுட்ட ஒரு மனநோயாளி